நீண்ட நாட்களாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் தொடர்பில் ஒரு பெரும் அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக பிள்ளையானின் உறவினர்கள் வார வாரம் அவரை சென்று சந்தித்து திரும்புவது வளமையாக இருக்கின்றது. அவ்வாறு சந்தித்து வந்த சம்பவம் தொடர்பில் ஒரு முக்கியமான விடயம் இப்போது பேசுபொருளாகி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் பிள்ளையானுடைய சந்திப்புக்கு சென்ற அவருடைய உறவினர் ஒருவர் சந்திக்கின்ற போது அவர் கூறிய ஒரு முக்கியமான விடயம் தான் இப்போது பேசப்படுகின்றது. அதாவது அவர் கூறியிருக்கின்றார், அனுரவின் ஆட்சி நீண்ட நாளைக்கு நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை. அவருடைய ஆட்சி கிட்டத்தட்ட முடிவுறும் காலத்தில் இருக்கின்றது. இப்போது ஒரு தேர்தல் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் அது வெகு விரைவாக முடிவுக்கு வந்துவிடும் என்று கூறப்படுகின்றது. இயல்பாக கதைத்திருக்கின்றார். பிள்ளையானின் உறவினர் அதனை எதிர்பார்க்கவில்லை. அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் இப்போது பாருங்கள். සිවනැසතෝරේ චන්ද්‍රකාන්තන් නැත්තම් ඔගොල්ලෝ හොඳට දන්න විදිහට කිව්වොත් පිල්ලයන් පෞගේ සති දෙකකට විතර කලින් තමන්ගේ සහෝදරයා බලන්න சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அல்லது நீங்கள் நன்றாக அறிந்த பிள்ளையான் சிறையில் இருக்கின்றார். அவரது குடும்ப உறுப்பினர்கள் வாரந்தோறும் அவரை வந்து சந்திக்கின்றார்கள். அவரது சகோதரர் 2 வாரங்களுக்கு முன்னதாக அவரை சென்று சந்தித்திருந்தார். பிள்ளையானும் அவரது சகோதரரும் போலீசாரின் கண்காணிப்பின் மத்தியில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளனர். தற்பொழுது அனுர தோற்றுவிடுவார். தற்பொழுது ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் அனுர குமார திசாநாயக்க படுதோல்வி அடைவார் என பிள்ளையான் அவரது சகோதரரிடம் தெரிவித்துள்ளார். இதன்போது கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் இங்கு அரசியல் பேசக்கூடாது எனவும் அரசியல் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படாது எனவும் தலையீடு செய்துள்ளார். போலீசார் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். தற்பொழுது இருப்பது இலங்கை போலீஸ் அல்லவே, தற்பொழுது இருப்பது திசை காட்டி போலீஸ். இதன்போது அங்கு வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த விடயத்தை தொடர்பில் அவரது சகோதரர் எனக்கு குறிப்பிட்டார். அதேபோன்று என்னை சந்திக்க விரும்புவதாக பிள்ளையான் கூறியதாகவும் அவரது சகோதரர் என்னிடம் தெரிவித்தார். எனவே அவரது சட்டத்தரணி என்ற வகையில் நான் பிள்ளையானை சந்தித்தேன். நான் இந்த விடயத்தை அவரிடம் கேட்டறிந்தேன்.